எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ இங்கே எல்லாரும் வந்ததுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி வேட்டேன் ஆடியோ லான்ச்சில் இருக்கும். ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கும் எங்களோட மியூசிக் டீமுக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி தலைவர் படம் ப்ளஸ் இந்த ஆடியோ லான்ச், அவரோட ஆடியோ லான்ச்னாலே அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான். தேங்க்யூ டு ஆல் த ஃபேன்ஸ் அண்ட் பப்ளிக். இந்த மனசலாயோட பாட்டு அவ்வளோ ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அதுவும் இன்னொரு பாட்டும் இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்து வி ஆர் வெல் ரிஹர்ஸ்ட் அண்ட் ரெடி. இந்த க்ரௌடோட எனர்ஜியோட ஹோப்ஃபுல்லி ஒரு சூப்பர் ஷோவாக இது வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. October 10th வேட்டையன் பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கமிங் அண்ட் ஹாவ் அ கிரேட் ஈவினிங். தேங்க்யூ. சார், அது மேஜிக்னு நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. அது எதனால அது ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு மேஜிக்ங்கிறது நம்மளாலே ஜட்ஜ் பண்ண முடியாது. அது ஏதோ அந்த காம்பினேஷன் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி அவரோட ஃபேனாக இருக்கிறதுனால மேபி அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணா அண்ணா ஆ அண்ணா ஆமாம். யா கண்டிப்பாக. நான் ஏன்னா வந்து ஜெயிலருங்கிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது வந்து ஒரு ஆல் டைம் ரெக்கார்டு படம். அதுக்கப்புறம் வர படம் வேட்டைங்கிறது இது ஒரு வேற ஜானரான ஃபிலிம். இப்போ தலைவர் காம்பினேஷன் நாங்கள் பண்ண படங்கள் விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு ஸோ அதான் இது வந்து ஒரு வேற ஜானரான ஃபிலிம். ஸோ இதில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதுதான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கூலி வேற லெவல் சம்பவம் அனுப்புண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. லவ் யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை கேமரா ஒரே இடத்துல பார்க்குறேன். நான் நடிச்சிட்டு தான் இருக்கேன். ஆனால் திஸ் இஸ் வெரி பிக். இது வந்து நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம். தலைவர் கூட நடிப்பேன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ட்ரூலி பிளெஸ்ட். இங்கே வந்த உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எவ்ரிடே இஸ் அ லேர்னிங் தானே. ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து நான் ஆக்சுவலி அதை வந்து உள்ளே பேசணும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேவ் இட் அப் ஃபார் லேட்டர். சாரி, நான் இங்கே பேசணுமா? அப்புறம் அங்கே போய் எனக்கு மறந்துடும். நான் அங்கே போய் பேசுகிறேன். இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எல்லாருமே என்னை விட சீனியர் ஆக்டர்ஸ். எனக்கு அவங்க கூட சேர்ந்து இந்த மூவியில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணுது. ரொம்ப 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 சந்தோஷம். எல்லாத்துக்குனையும் நான் இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்ஸ். எல்லாரும் கண்டிப்பாக October 10th படத்தை தியேட்டரில் பார்த்துருங்க. தேங்க்யூ. எக்கம்மா எக்கச்சக்கம்மா உன்னை கண்ட ஹார்ட் பீட்டு தான் ஏறுதே. தகுமா தள்ளி நில்லுமா நரம்புல கூசு பம்ஸ்லாம் கூடுதே. இவ ஸ்டைலில் தான் ஜெனரேஷனே ரஜினேஷன் ஆனதே. இவன் நிழல கண்டா கரகோஷமே பல டிபி ஏறுதே. ஹே சூப்பர் ஸ்டாருடா, ஹண்டர் வண்டார் சூடுடா, மேக்னட்டிக் ஸ்டைலுடா, தனி ராஜ்யம் வரலாறுடா. ஹே சூப்பர் ஸ்டாருடா, ஒன் அண்ட் ஒன்லி யாருடா, கெட்ட பையன் சாருடா, ரசிக்காதவன் கிடையாதுடா. இப்படி ஒரு பாட்டு இந்த படத்தில் எழுதியிருக்கேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு. வேட்டையின் படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தில் நான் வந்து 3வது முறையாக பாட்டு எழுதுகிறேன். காலா, அப்புறம் அண்ணாத்தை, அதன் பிறகு இப்போது வேட்டையனில் ஒரு சூப்பரான ஒரு ஹண்டர் வண்டாருங்கிற ஒரு பாட்டை எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணவும் போகிறோம். ஸோ ராக் ஸ்டார் அனிருத் அவர்களோட தொடர்ந்து நிறைய பாடல்கள் ஒர்க் பண்ணாலும் ஒவ்வொரு பாட்டும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக செம்ம ஜாலியாக சூப்பராக ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த பாடல் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் வேட்டையன் படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பாக அது
இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது அனுபவங்கள் வழியாக கற்றுக்கிறது தான் நினைக்கிறேன். இப்போது முக்கியமான படங்களில் எழுதுறது, பெரிய ஸ்டார்ஸினுடைய படங்கள் எழுதுறதுலாம் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்லணும். உங்களுடைய வரிகள் ஒவ்வொன்றும் கவனிக்கப்படும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கவனிக்கப்படும். ஐ திங்க் இந்த ஜேர்னி வந்து எனக்கு அந்த பக்குவத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் தொடர்ச்சியாக முக்கியமான படங்களுக்கு எழுதக்கூடிய வாய்ப்புகளை நான் அந்த வாய்ப்புக்காக என்ன நான் தயார்படுத்திக்கிறேன்னு தான் சொல்லணும். இது ரொம்ப ஸ்வாகான ஒரு சாங், ஒரு மாஸ் சாங் பண்ணணுன்ற மாதிரி ஒரு தேவை ஏற்பட்டது. அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் இந்த பாட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். நல்ல சூப்பராக வந்திருக்கு பாட்டும். யா ஓகே. ஓகே, ஸோ நான் ஒரு சில வரிகளை பாடிக்கிறேன். எக்கம்மா எக்கச்சக்கம்மா உன்னை கண்ட ஹார்ட் பீட்டு தான் ஏறுதே. தகுமா தள்ளி நில்லுமா நரம்புல கூசு பம்ஸ்லாம் கூடுதே. இவ ஸ்டைலில் தான் ஜெனரேஷனே ரஜினேஷன் ஆனதே. இவன் நிழல கண்டா கரகோஷமே பல டிபி ஏறுதே. ஹே சூப்பர் ஸ்டாருடா, ஹண்டர் வண்டார் சூடுடா, மேக்னட்டிக் ஸ்டைலுடா, தனி ராஜ்யம் வரலாறுடா. ஹே சூப்பர் ஸ்டாருடா, ஒன் அண்ட் ஒன்லி யாருடா, கெட்ட பையன் சாருடா, ரசிக்காதவன் கிடையாதுடா. இப்படி ஒரு பாட்டு இந்த படத்தில் எழுதியிருக்கேன். நன்றி, தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ. Brilliant. I still don't believe this is real to have been a part of a team like this. It's a once in a lifetime thing. I've been waiting for this opportunity since I did my first film, Iridhi Sutru. I wanted to do something that is so big and so great, and I'm so glad that I'm a part of this project. Thank you guys. I can't speak much about the role, but from whatever you guys have seen in the glimpse, that's all I can say. Watch October 10th la ungalku theriyum. I feel like mostly I learned stillness from him. I feel like this generation, my generation, we are all so caught up in our mobile phones, on Instagram, caught up in social media and all that competition and insecurities. Rajni sir is just still. He would finish his shot, he would come back out and just sit in the open. He wouldn't read or talk to too many people. He would just be in his own company. And I think that's my biggest takeaway from him, to enjoy my own company and to be whole within myself. Sorry? Silence? I mean, not the silence, but I would say the spiritual side, the stillness, the calm, the aura, all of that. Thank you guys. Bye-bye. Thank you. சார், தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக தெரியாது எனக்கு. ஸோ இங்கிலீஷில் பேசினா ஓகேயா, தெலுங்கில் பேசினா பெட்டரா உங்களுக்கு? இங்கிலீஷ் பெட்டரா உங்களுக்கு? ஓகே. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இட்ஸ் வேட்டையன் film with Mr. Rajinikanth and Mr. Amitabh Bachchan. அது வந்து those two names are so big and so synonymous. Just to be part of a film like this, I think I'm very, very lucky. And the director, Gnanavel, I'm very happy that he chose me for this film. He's an amazing filmmaker, very true, very honest. And a big thank you to all of them. And I hope you guys like what I've done. So October 10th varapodhu release, and I hope you'll enjoy what I did. Thank you. என்ன சார் அது? திருப்பி சொல்லுங்க. இது தமிழில் கேட்கலாம் சார், நான் புரியுது எனக்கு, ஆனால் குயிக்காக பதில் சொல்ல முடியாது, அவ்வளோதான். I think thank you. நீங்கள் சொன்னீங்க அது பாகுபலி கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட் அ வே வேர் அது நீங்கள் அந்த படம் எங்கே எடுத்தால் there's a whole country that's there to watch you. And I think today boundaries are breaking very, very quickly. It doesn't matter நீங்கள் மதுரையில் ஒரு கதை சொன்னால் கூட அது வேர்ல்ட் ஃபுல்லாக கேட்கும். ஸோ I think it's a really lucky time to be a filmmaker, lucky time to be actors, and I wish all the new filmmakers all the best. அது ஒரு 2-3 hours சொல்லலாமா? அது మేడేలో சொல்கிறேன். థ్యాంక్ యూ. ఇప్పుడు చెప్పిందంతా తెలుగులో చెప్పాలా? హైదరాబాద్లో చెప్తాను నీకు బా.
வணக்கங்க. எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இப்போது வேட்டையன் படத்தோட லான்ச் ஈவெண்ட்டில் வந்திருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் கனவுல கூட நினச்சி பார்க்காத ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம். சிறப்பான ஒரு கூட்டணியில் சேர்ந்து படம் பண்ணுறது ஒரு நடிகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதை விட சந்தோஷமாக இன்னொரு விஷயம் இருக்க முடியாதுன்னு நம்புகிறேன்னா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஞானவேல் சாரோட இயக்கத்தில், லைக்காவோட தயாரிப்பில், ரஜினி சாரோட சேர்ந்து நடிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த படத்தில். ஸோ என் கதாபாத்திரமும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அது இந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லோரும் ரசித்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. இவ்வளோ எதிர்பார்த்தேனான்னு சொன்னால் எனக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது எனக்கு கிடைக்கிற பெரிய மலையாளத்தில் பாக்கியம்னு சொல்லுவோம். அது தமிழில் எப்படி லக்கு தான் என்ன சொல்லுவோம், பாக்கியம் தான். அது அந்த பாக்கியம் எனக்கு இது வரைக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேலும் அப்படி தான் நல்ல படங்களில் நல்ல இயக்குநர்கள் கூட, நல்ல நடிகர்கள் கூட, நல்ல தயாரிப்பாளர்கள் கூட எல்லாம் நல்ல படங்கள் பண்ணணும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. இதில் எல்லா கதாபாத்திரங்களும் ஒரே மாதிரி அவங்களோட ட்ராக்கில் எல்லாருக்கும் அவரவரோட இம்பார்ட்டன்ஸும் ப்ராமினன்ஸும் கொடுத்துருக்காரு. அண்ட் ஞானவேல் சார் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான். சும்மா அப்படியே யாரையாவது சும்மா நீங்கள் அவங்களோட படம் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே. ஸோ அந்த இயக்குனர் மேலே எனக்கு கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருக்குது. ஸோ என் கதாபாத்திரமும் இந்த படத்தில் வர மற்ற கதாபாத்திரங்கள் மாதிரி இட் ஹேஸ் டியூ இம்பார்ட்டன்ஸ் இன் த ஃபில்ம். ஐ எம் ஷூர் யூ கோயிங் டு see it for yourself. தேங்க்யூ. தேங்க்யூ. வாவ், மைக் நிஜமால ஒர்க் பண்ணுது. எல்லாருக்கும் வணக்கம். நான் அபிராமி. வேட்டையானோட ஆடியோ லான்ச். இட் இஸ் அ மெகா இவெண்ட். ரஜினி சாரோட ஒரு another சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி ஆக போகுது. அதில் ஒரு பெரிய ஒரு அம்சம் வந்து அதோட மியூசிக் அண்ட் அதோட சூப்பர் ஸ்டார் வந்து அனிருத். ஸோ இன்னைக்கு அந்த ஒரு விழா தான் ஆடியோ லான்ச். ஆல்ரெடி ஒரு பாட்டு வந்து வெளியில் வந்து வைரலாக ஓடிட்டுருக்கு. யார் ரீல் போட்டாலும் மனசிலாயோ தான் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் கம் அவுட் அமேசிங். இன்றைக்கி இந்த விழாவில் நானும் இங்கே வந்திருக்கேன். அண்ட் ஐ எம் ஸோ த்ரில்ட். இது ஒரு பெரிய 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 மூவியாக இருக்க போகுது. அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்க போகிறீங்க. ஆல் ஆஃப் யூ டெஃபினெட்லி October 10th தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆமாம், உங்களுக்கு தெரியாததா டிஃப்ரென்ஸ்? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தோணுன டிஃப்ரென்ஸ் என்ன? ஆமாம், அது சொல்ல முடியாது. தே ஹவ் 2 different ஸ்டைல்ஸ். அதை கம்பேர் பண்ண முடியாது. ரஜினி சாரோட ஸ்டைல் அவரோட தனி, அவர் போகிற வழி தனி வழி. கமல் சாரும் ஒரு வகையில் போனால் அதுவும் தனி வழியாக தான் போயிட்டுருப்பார். அவர் பாதையை தெளிச்சுட்டே போயிட்டுருப்பார். ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் டு ஈவன் கம்பேர். இட் வாஸ் அமேசிங். நான் அவரோட இவ்வளோ நேரம் உட்காந்து பேச முடிஞ்சது. இன்ஃபேக்ட் ஷூட்டிங்கு தவிர ஷார்ட்ஸுக்கு நடுவில் அவர் கூட உட்காந்து பேசினது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப செரிஷ்டான மெமரிஸாக இருக்குது. கொஸ்டின்ஸ் கேட்டு 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 அவர் தொல்லை பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் டு நோ அவரோட மூளை எப்படி ஒர்க் பண்ணுதுன்ட்டு. பிகாஸ் இஸ் சச் அ ஃபினாமினல் ஹியூமன் பீயிங். ஸோ அவர் கூட பிட்வீன் ஷார்ட்ஸ் செலவழிச்சது தான் எனக்கு பொக்கிஷமாக நான் வந்து சேவ் பண்ண மெமரிஸ். நிறைய இருக்குது, நான் ஷோவில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. More photos.